எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இது முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் போர்க்கள் அடைப்பு நடவடிக்கை எடுத்து காவல்துறையை ரைடு கமிச்சு சாராய வியாபாரிகளை கைது பண்ணி குண்டாசுல போட்டாலும் எப்படி அவன் சாராயம் காசுறான். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணியாச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு சீப்பா பாலிடிக்ஸ் பண்றது, அரசியல் பண்ணலாம், எதிர்கட்சி தலைவர்னா அரசியல் பண்ணலாம், இதுல எல்லாம் அரசியல் பண்றது. கள்ளச்சாராயம் குடிச்சு ஜெயலலிதா ஆட்சியில 100க்கும் மேற்பட்டோர், 100 இல்ல 150 வருது கணக்கு, எல்லாரும் சோசியல் மீடியா தினம் பேசிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா ரிசைன் பண்ணாங்களா? பழனிசாமி நீங்க முதலமைச்சா இருக்கும்போது பெரிய எண்ணிக்கையில கள்ளச்சாராயம் எத்தனை பேர் செத்தாங்க? நீங்க முதலமைச்சர் ரிசைன் பண்ணீங்களா? ஒரு கருப்பு சட்டை போட்டு இப்படி பாம்பாட்டி மாதிரி கையாட்டி முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். விடியா அரசா மிஸ்ஸாவை மிரள வைத்த தலைவர் எங்கள் தலைவர் தளபதி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால்ல உளுந்து டயர் நக்கி, சசிகலா கால்ல உழுந்து சசிகலா காலை நக்கி சசிகலா கால் போன்ற பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி மைண்ட் மிஸ்டர் எடப்பாடி. அந்த தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கும்போது எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கேட்டதுக்கு நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன பெரிய மனுஷன் தானே நீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எனக்கு தெரியாத, நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கணும் போது அப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அப்பயா எடப்பாடி பழனிசாமி ரிசைன் பண்ணல? உங்க அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் பொழுது 100க்கும் மேற்பட்ட சாராயம் குடித்து விட்டு இறந்தார்களே, அப்பயா உங்க அம்மா ஜெயலலிதா ரிசைன் பண்ணல? மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு 3 நாட்களாக தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிற ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம், மரண ஓலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி வட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்துவிட்டு 40க்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள். இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இது உண்மையிலே ஒரு மிகவும் வேதனைக்குரியது. நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார். நடைபெறக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி நடத்துகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி. இந்த நிமிடம் வரை இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். உலக நாடுகள் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், சிறந்த நிர்வாகி, பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு நல்ல தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்று உலகமே பாராட்டுகிறது, இந்தியாவே பாராட்டி கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட நமது ஆட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்குகின்ற வகையில், நமது முதலமைச்சர் தலைவர் தளபதியுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் தருகின்ற வகையில், இந்தியாவிலே எந்த மாநில கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், ஒரு மாநிலத்திலே முழுமையாக அத்தனை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி தலைமையில் புதுவை உட்பட 40 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தலைவர் தளபதி என்கின்ற அந்த ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான். 40 MP புதுவை உட்பட தமிழ்நாட்டை திமுக ஜெயிச்சது காரணம் தளபதி என்கின்ற அந்த ஒரு தனி தலைவன், தனிகரில்லா தலைவன். அந்த தலைவன் என்கின்ற தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தளபதி முகத்துக்காக மட்டும்தான் ஓட்டு, வேற யாருக்கும் ஓட்டு இல்லை. அவ்வளோ பெரிய தலைவன் தளபதி ஆட்சி செய்ய இந்த மண்ணில இப்படி ஒரு துயர சம்பவம், விஷச்சாராயம் குடித்துட்டு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு நன்றாக இருக்கிற தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி வட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடிச்சிட்டு இத்தனை பேர் இறந்துக்கிறாங்க போது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவமாக முதலமைச்சர் கருதுகிறார். மிகுந்த மன வேதனையோடு இருக்கிறார். இதை நான் முதல்ல பதிவு பண்றேன். தன்னுடைய இல்லத்தில் ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டால் எந்த அளவுக்கு வேதனை இருக்குமோ அதோட 1000 மடங்கு வேதனையோடு இருக்கிறார். அது தமிழ்நாட்டில் இப்படி நடந்து விட்டது என்று. நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. போர்க்கால அடிப்படையிலே அதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் உடனடியாக அந்த இடத்திற்கு நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர்
அண்ணன் ஏவா வேலூர்களையும் அண்ணன் மாசோர்களையும் அதிகாரிகளையும் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற அந்த நோயாளிகளை சந்தித்து மரணம் அடைந்த அவள் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறி தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக விசச்சாராயம் குடித்துவிட்டு இறந்து போன அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றவர்களுக்கு 50,000 ரூபாய் என்று அறிவித்து அதை நேரடியாக மாண்புமிகு அண்ணன் நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரோடு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் யாவ வேலூர்களும் அண்ணன் மாசர்களும் சென்று அந்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரணத்துல கூட அரசியல் பண்றாங்க. இந்த மரணத்துல இதுலயும் அரசியல் பண்ணுவாங்க. இது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இது முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் தமிழ்நாட்டில இருந்து. நம்ம என்னதான் போர்க்கள நடவடிக்கை எடுத்து காவல்துறையை ரைடு கமிச்சு சாராய வியாபாரிகளை கைது பண்ணி குண்டாசுல போட்டாலும் எப்படி அவன் சாராயம் காசுறான். இந்த சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம் என்று மக்கள் நலனை கருதி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர்கிட்ட பேசணும். இதை விட்டுட்டு இதுல கூட அரசியல் பண்றாங்க. இது ஒரு நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவம். இதை நியாயப்படுத்தி பேசல. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணியாச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு சீப்பா பாலிடிக்ஸ் பண்றது இது ரொம்ப கேவலம். இது உண்மையிலே ரொம்ப கேவலம். உடனடியா இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று சாராய குடித்து விட்டு இத்தனை பேர் இறந்து போனார்கள். இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். சரி மிஸ்டர் எடப்பாடி, உங்க பேச்சுக்கே கூட நான் வரேன். யாரும் இப்படி பேச மாட்டாங்க, நான் பேசுறேன். சரி, நெருப்பொன்னா சுடாதுங்க. சரி, தளபதி ரிசைன் பண்ணிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு, நீங்க வந்துருவீங்களா முதலமைச்சரா? நடக்கக்கூடாது, ஒண்ணு நடந்துச்சு. இது நியாயப்படுத்தி பேசல. நடந்துருச்சு. இனிமே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு முதலமைச்சர் இன்னைக்கு கூட அதிகாரிகிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கார். போதைப் பொருட்கள் கள்ளச்சார நடமாட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட எல்லாம் பேசியிருக்காரு. எஸ்பியோட பேசி அதுக்கான வீடியோ கான்பரன்ஸ்ல பேசி அதுக்கான முழு முயற்சிகள் இருக்காரு. ஆனா நீங்க ஆட்சியை கலைச்சிடணும், அதாவது முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டா நீங்க முதலமைச்சர் ஆடுவீங்களா? அரசியல் பண்ணலாம், எதிர்கட்சி தலைவர்னா அரசியல் பண்ணலாம். இதுல எல்லாம் அரசியல் பண்றது இல்லை. இப்போ இது மீண்டும் மீண்டும் சொல்றது நியாயப்படுத்தி பேசல. ரொம்ப மன வேதனையா இருக்குது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு திமுக ஆட்சியில, ஒரு நேர்மையான ஆட்சியில, மக்களுக்காக ஆட்சி நடத்துற இந்தியாவுடைய ஒரே தலைவன் தளபதி ஸ்டாலின், அவர் ஆட்சியுடைய நடந்திருக்கிறது மன வேதனையா இருக்கு. அவரும் ரொம்ப மன கஷ்டமா இருக்காரு. 10 அதிகாரிகளை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. எஸ்பி உட்பட 10 அதிகாரிகளை இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால அதிகாரிகள் மீதும் நான் குறை சொல்லல. கொஞ்சம் கவனக்குறையா இருந்தனால அதிகாரிகள் இது நடந்துருச்சு. சாராயம் காய்ச்சலாம் எப்படி இருந்தாலும் காசுவோம். எப்படியாவது போலீஸ் என்னதான் கண்ணில் விளக்கணும்னு சாராயம் யாரும் காசு கூடாது ரவுண்ட்ஸ்ல கூட எப்படியாவது சாராயம் காய்ச்சிடுவாங்க. ஏன்னா காட்டுல மலையில கீழே போய் சாராயம் காணும் குலத்தொழிலே அதுதான். அவருக்கு குலத்தொழிலே அதுதான். அதனால 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மினிஸ்டர்ஸ் அங்கேயே இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தினுடைய இன்சார்ஜ், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், மிகுந்த மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அங்கே இருக்காரு. நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் முதல்ல ஸ்பாட்டுக்கு போனாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு ஸ்பாட்டுக்கு போனாங்க. அண்ணன் ஏவா வேலு அங்கேயே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. எல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க முதலமைச்சர் தன் பதவி ராஜினாமா செய்யணும், முதலமைச்சர் ராஜினாமா உங்க இப்ப இதுக்காக நான் வரேன். இந்த விஷயத்த கூட பேசக்கூடாது. இருந்தாலும்
எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணும்னு சொல்றாரு. அவர் சொல்லி ஒண்ணு நடக்க போறதுன்னு வச்சுங்க. அவங்க ஓட்டே வாங்கல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. பல இடத்துல பிஜேபி செகண்ட் தேர்ட் இவங்க வந்துக்கிறாங்க. டெபாசிட்டும் வாங்கல. ஏன் எங்க வேலூர் பார்லிமெண்ட்ல ஏடிஎம்கே டெபாசிட் போயிடுச்சு. விஷயத்துக்கு வரேன். ராஜினாமா பண்ணோம், ராஜினாமா பண்ணோம், ராஜினாமா பண்ணோம்னா உங்க ஆட்சியில மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க அம்மா அவங்க தலைவர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது 50, 60, 40, 20 இப்படி 100க்கும் மேற்பட்டோர் விஷச்சாய அறிந்து இறந்து பண்ணாங்க. ஒரே ஒரு அட் டைம்ல 50 பேர் சத்தாங்க. ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும். ஜெயலலிதா ரிசைன் பண்ணாங்களா? அந்த அம்மாக்கு ஜெயில் தண்டனை வந்து ஒரு முறை 2 முறை முதலமைச்சர் பதவி போச்சு, ஜெயிலுக்கு போயிச்சா, ஜெயிலுக்கு போனாங்க. அதை விடுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு ஜெயலலிதா ஆட்சியில 100க்கும் மேற்பட்டோர், 100 இல்ல 150 வருது கணக்கு. எல்லாரும் சோசியல் மீடியா தினமும் பேசிட்டு இருக்காங்க. 50, 40, இப்ப 60 இப்படி கொத்து கொத்தா போச்சு. ஜெயலலிதா ரிசைன் பண்ணாங்களா? சரி, எடப்பாடி பழனிசாமி நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது இதே மாதிரி பெரிய எண்ணிக்கையில கள்ளச்சாராயம் எத்தனை பேர் செத்தாங்க? நீங்க முதலமைச்சர் ரிசைன் பண்ணீங்களா? இப்போ எங்க முதலமைச்சர் தளபதி அவர்கள் ரிசைன் பண்ணணுமா? ஆக்கப்பூர்வமா பேசணும். அதெல்லாம் பேசணும். ஒரு கருப்பு சட்டை போட்டுன்னு இப்படி பாம்பாட்டி மாதிரி கையாட்டி முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். விடியா அரசா இருட்டாவே இது திமுக ஆட்சிகள் இருந்த 3 வருஷம். நீங்க முதலமைச்சர் இருக்கும் பொழுது இரவே இல்லையா, பகல் தானே, ஒரு வெளிச்சமா இருந்துச்சா? ஒரு 40 தொகுதி ஜெயிச்சிருக்காரு ஒரு தலைவர். 3 வருஷம் ஆட்சி பண்ணி மக்கள் அவருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு 40 தொகுதி லட்சக்கணக்கான ஓட்டு, பல தொகுதியில உங்களுக்கு டெபாசிட் இல்ல. ஏடிஎம்கே 1 கோடி ஓட்டு தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருக்கிறீங்க. ஒரே 1 கோடி ஓட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க. எனக்கு என்ன 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் ஏடிஎம்கேல உறுப்பினராகிறாங்க. உங்க கட்சி ஓட்டே உங்களுக்கு வரல. 1 கோடி ஓட்டு தான் உன்னால வாங்க முடிஞ்சிச்சு. ஒரு தொகுதி ஜெயிக்க முடியல, டெபாசிட் வாங்கல. நடக்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீங்க போட்டியிடல. வெற்றி தோல்வி சகஜம், தோத்து கூட போங்க பரவாயில்ல. ஆனா நீங்க போட்டியிடல. ஏன்னா டெபாசிட் போயிடும்னு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட்டால் டெபாசிட் இழந்து விடும். இல்ல பிஜேபிக்கு ஜகா வாங்குறீங்களா? பிஜேபிக்கு சைடு கொடுக்குறீங்களா? எனவே கையிலாகாதவர் யாருன்ற கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. நீங்க யாரை பார்த்து ஓடி ஒளிறாங்கன்றீங்க? அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கணும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கணும். என்ன சொல்றது, தளபதிக்காக உயிர் கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, தொண்டர்களை தாண்டி. நாங்கெல்லாம் தளபதிக்காக இருக்கிறோம். தளபதி ஒரு தலைவனுக்காகத்தான். நான் குடியாத்த குமரனை பத்தி சொல்றேன். இன்றைக்கு நான் பல பிரச்சனையில் இருக்கலாம், ஆனால் என்றும் என் தலைவன் தளபதி. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இனி தமிழ்நாட்டில் பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வளர்ந்து வராருன்னு கேட்டா அது நாளைய தமிழகத்தினுடைய வெள்ளி வாலிப கலைஞர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரு தளபதியை பார்த்து ஓடி ஒளிறாருன்ற, அவரா ஓடி ஒளிறாரு. மிஸ்ஸாவை மிரள வைத்த தலைவர் எங்கள் தலைவர் தளபதி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா கால்ல உளுந்து டயர் நக்கி, சசிகலா கால்ல உழுந்து சசிகலா காலை நக்கி, சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி. மைண்ட் இட் மிஸ்டர் எடப்பாடி, மைண்டைன் யுவர் டங். பார்த்து பேசணும். யாரை பார்த்து ஓடி ஒளிறாருன்ற? ஓடி ஒளிகிறது நீ, ஓடி ஒளிகிறது நீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கோ. எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போனான்னா, எங்க தலைவர் தளபதி போனான்னா, ஒட்டுமொத்த அமைச்சர்களே அங்கதான் இருக்கிறாங்க. ஓடி ஒளிறாராம். இது வச்சு நீ அரசியல் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டா நீ ஆட்சிக்கு வந்துருவியா? சரி, அப்படிதான் ஒரு கால் நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாது. சரி, எங்க தளபதி ரிசைன் பண்ணிட்டார், ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான். சரி, தேர்தல் வருது, எத்தனை தொகுதி ஜெயிப்ப? இன்னைக்கு ஆந்திரால தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னால முதலமைச்சர் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி, வைஎஸ்ஆர் பையன். இந்தியாவே ஆஹா ஓஹோ ஜெகன்மோகன் ஆஹா ஓஹோ நாங்க 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏ தான், 10 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அதை விட எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அப்படிதான் ராஜினாமா பண்ற தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். அதனால பார்த்து பேசணும். அரசியல் எதிர்கட்சி தலைவர்னா அரசியல் பண்ண வேண்டியதான், இல்லைன்னு சொல்ல. அரசியல் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, நடந்துருச்சு. இதுல பெரிய சதியெல்லாம் நடந்திருக்குதுங்க. அவன் பேர் என்ன சொன்னாங்க, என்ன குட்டின்னு சொல்லி, அவன் 35 வருஷமா சாராயம் காசுறான். சமையல் மாஸ்டர் மாதிரி அவன் சாராயம் மாஸ்டரான்.
35 வருஷமா சாராயம் காசுறான். நான் தொழிலே சாராயம் காசு தான். அதை எடுத்து காட்டுறாரு. அவங்க வீட்டுல வந்து இது தளபதியினுடைய அந்த படம் போட்ட தளபதி தான் வராரு, வெடியில் தர போறாரு, நம்ம எம்எல்ஏ ஸ்டிக்கர் ஒட்டணும். அந்த ஸ்டிக்கர் அது ஸ்டிக்கர் ஒட்டி பாருங்க, அந்த வீட்டுல ஸ்டிக்கர் ஒட்டி. சின்ன பசங்க தனமா இல்லை இதெல்லாம். ஒருத்தர் டோர்லன்னா நாங்க எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு கேட்கும் போது எல்லா டோர்ல ஸ்டிக்கர் ஒட்டுவோம். எவன் எது ஆளுங்கட்சியாகதோ அவன் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவான். ஒருத்தன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கினா அவன் திமுக காரன் ஆயிடுவானா? இப்ப எடப்பாடி பழனிசாமி படத்தை ஒருத்தன் கார்ல ஓட்டிக்கு 4 பேர் ஆக்ஷன் பண்ணி 4 பேர் கொலை பண்ணிட்டா எடப்பாடி பழனிசாமி அரெஸ்ட் பண்ணிடலாமா? ஒரு எடப்பாடியார் கொலை பண்ணிடுறாருன்னு வச்சுங்க, அவர் தான் கொலை பண்ணாருன்னு பேசப்படுகிறது. அவர் தான் நம்பர் 1 கிருஷ்ணன் பேசப்படுகிறது கொடநாடு வழக்குல. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அதை ஒரு இதுல டேப்லெட் எடுத்து காட்டுறாரு, பத்தி காட்டு பாருங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குது பாருங்க ஸ்டிக்கர். இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிளக்காத்தனமான அரசியல். வாய் நான் என்னுடைய வார்த்தையோட நான் விரும்பல. அதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்ல இந்த அரசியல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு. இதெல்லாம் ஒரு மலிவான அரசியல் இதெல்லாம். இனிமே அந்த கள்ளச்சாராயன்றது இருக்கக்கூடாது. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி கூட அவன் காசிக்கிறான். அதுல எவன் விஷயத்தை கலந்தானா என்னன்னு தெரியல. இதுல பெரிய சதியெல்லாம் வந்து சொல்றாங்க. இதுல பல சதி சொல்றாங்க. எவன் அது விஷயத்தை கலந்தான், என்ன ஏது, அதுல எப்படி ஆட்சி கட்டப்பை எடுத்தது, எவன் என்ன சதி பண்ணான் அன்றதெல்லாம் அதுக்குன்னு தனி ஒரு விசாரணை கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர் தளபதி அமைச்சிருக்காரு. அதெல்லாம் விஷயம் வெளியே வரும். அந்த விஷயம் எல்லாம் வெளியே வரும். இதை வச்சு எல்லாம் அரசியல் பண்ணி வாங்க தைரியம் தான் இந்த இஷ்யூ வச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த இஷ்யூ வச்சு வாங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாங்க, வந்து நில்லுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி நடந்துச்சு, ஓட்டு போடுங்கன்னு கேட்டு நீங்க ஜெயிச்சுன்னு பார்க்கலாம். நான் இந்த பதிவிலே சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி இது நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துச்சு, இது சதி நடந்திருக்குது, தப்பு பண்ணோம் எவனா இருந்தாலும் அவன் தப்பிக்க முடியாது. தளபதி விட மாட்டார், தளபதி விட மாட்டார். ஆச்சுங்களா? இந்த பதிவுல சொல்றேன். இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கல்ல, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், கருப்பு சட்டை போட்டணும், ஆஹா ஓ நல்லா சீன் போட்டீங்கல்ல. இன்னும் 2 வருஷத்துல வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல், இப்ப வரப்போதில் சட்டமன்ற தேர்தல் என்ன சொல்றது, 2026ல வருது இல்ல அசம்பிளி எலெக்ஷன், அதுல மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும். இந்த பதிவிலேயே சொல்றேன், எடப்பாடியாருக்கு சொல்றேன், எங்க தளபதி ரிசைன் பண்ண ராஜினாமா பண்ண சொல்றீங்கல்ல மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை கூட மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும். மீண்டும் 2வது முறையும் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். இன்னும் 25 வருஷம் திமுக ஆட்சிதான். எதிர்காலத்தில் எங்கள் மாண்புமிகு அண்ணன் நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். இனி எடப்பாடி முதலமைச்சர் கனவு காணாதீங்க. முடிஞ்சா எதிர்கட்சி தலைவரா வாங்க, ஓகேவா? முடிஞ்சா எதிர்கட்சி தலைவரா வாங்க. இந்த அரசியல் இந்த சீன் போடுறது, ராஜினாமா பண்ணணும் பொறுப்பேற்றுன்னு, அந்த தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கும்போது எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கேட்டதுக்கு நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன பெரிய மனுஷன் தானே நீங்க. ஒரு சென்ட்ரல் போலீஸ், ஒரு சென்ட்ரல் போர்ஸ் வந்து துப்பாக்கி சூடு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா ஒரு சிஎம் உடைய பர்மிஷன் இல்லாம நடத்திடுவாங்களா? தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுமதி கொடுக்காம, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுமதி கொடுக்காம ஒரு துப்பாக்கி சூடு நடத்த முடியுமா? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சென்ட்ரல் போலீஸா இருக்கட்டும், ஸ்டேட் போலீஸா இருக்கட்டும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரவுடியை சுட்டாலும், ஒரு கலவரத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினா கூட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் வேணும். ஒரு கலவரத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் கேட்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சிஎம் கிட்ட பர்மிஷன் கேட்பார். வித்தவுட் சிஎம் நாலேஜ் ஒரு கலவரத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட்ல ஒரு ஷூட்டிங் ஆர்டர் யாரும் கொடுக்க முடியாது. சிஎம் அனுமதியோடு தான் அங்க ஷூட்டிங் ஆர்டர். எனக்கு தெரியாது நடந்ததுன்னா அப்ப நீங்க யார் ரிசைன் பண்ணல? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எனக்கு தெரியாது, நான் டிவில பார்த்து தெரிஞ்சானும் போது அப்ப சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. அப்பயா எடப்பாடி பழனிசாமி ரிசைன் பண்ணல? உங்க ஆட்சியில இதே மாதிரி 50 பேர் சாராயம் குடிச்சு சத்தாங்களே, அப்பயா எடப்பாடி பழனிசாமி ரிசைன் பண்ணல? உங்க அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் பொழுது 100க்கும் மேற்பட்ட சாராயம் குடித்து விட்டு இறந்தார்களே, அப்பயா உங்க அம்மா ஜெயலலிதா ரிசைன் பண்ணல? இப்போ வந்து முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் நீங்க சொல்லிட்டா நடந்துருமா? அதெல்லாம் நடக்காது. எனவே இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. இது 10 லட்சம் கொடுத்ததுல இதுக்கு முன்னால இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு அந்த போலி மதுபான பாட்டில் எல்லாம் குடிச்சு செத்தும் போது பணம் கொடுக்கும்போது இதே எடப்பாடி கிண்டல் பண்ணவர்தான், அதிமுக கிண்டல் பண்ணவர்தான் 10 லட்சம் அறிவிச்சாங்க. ஏன்னு கேட்டா என்கரேஜ் பண்றதுக்கு இல்ல, குடிக்கிறவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு கிடையாது.
சாராயம் குடிச்ச அவனுக்கு இன்னும் நிறைய பேர் சாராயம் குடிச்சு செத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் தரான்றதுக்கு இல்ல. அந்த 10 லட்சம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அவன் செத்துட்டான். எல்லா குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவன் காலையில கூலி வேலைக்கு போனாதான் ஒரு நாளைக்கு ஒரு 200 300 400 சம்பாதிச்சாதான் அதுல பாதி அவன் குடிச்சிடறான். அந்த குடும்பம் இனி நடு ரோட்ல நிக்குது. பசங்க ஒரு குடும்பத்துல பாருங்க, அப்பா அம்மா 2 பேர் குடிச்சாங்க, 2 பேர் செத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியல பாவம், எங்க அம்மா தண்ணி நினைச்சு குடிச்சிட்டாங்க, சாராயத்தை. அந்த பொண்ணுக்கு தெரியாம பேசுது. புருஷன் முன்னாடி 2 பேரும் எடுத்தாங்க. அந்த குடும்பத்துல இந்த குழந்தைங்க தனியா நிக்குது. காலையில இருந்து டிவில பார்த்தா 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை போய் கொல்லி வைக்கிறாங்க. அந்த இறுதி சடங்கு செய்யறாங்க. செட்டி தூக்கின்னு போது பாருங்க, ஒரு 6 வயசு குழந்தை பார்க்கும்போது கண்ணுல தண்ணி வருது. 6 வயசு குழந்தை கையில சட்டி தூக்கின்னு போகுது. சோ அந்த அனாதை குடும்பங்களுக்கு, அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் அந்த 10 லட்சம். அவனை என்கரேஜ் பண்றது கிடையாதுங்க. அவனை என்கரேஜ் பண்றது கிடையாது. அந்த குடும்பத்தை காப்பாத்துறது தான் தாய் உள்ளத்தோட தளபதி 10 லட்சம். அதான் எங்க அண்ணன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் ஏவா வேலு எல்லாம் போய் நேரடியா கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்குதான் அந்த 10 லட்சம். இப்போ என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, 25 லட்சம் கொடு. அப்ப கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்போ 25 லட்சம் கொடு. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போன குடும்பத்துக்கு 25 லட்சம் கொடு. அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடு. அரசியல் பண்ணலாம், ஆனா சாவுல தான் அரசியல் பண்ணக்கூடாது. சாவுல எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதுல இவரு நடுவுல மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ், ஆமா, அவரு 1 மாசம் முதலமைச்சர் பதவி என்கிட்ட கொடுங்க, ஒரே 1 மாசம் கொடுங்க எங்ககிட்ட, நான் இந்த தமிழ்நாட்டை சரி பண்ணிடுறேன். இதெல்லாம் அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படமா, ஒரு நாள் முதல்வனா, ரகுவரன் கிட்ட பேட்டி எடுக்க போய் சண்டை ஆகி ரகுவரன் ஒரு நாள் முதல்வன் அர்ஜுன் கொடுப்பாரு. அந்த மாதிரி எதனா படமா, ஒரு நாள் முதல்வன் படமா இது? ஒரு நாள் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு மாசம் கொடுக்கணுமா? எலெக்ஷன் நில்லுமா, போய் தேர்தலில் நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வாங்க. தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி ஒரு மாசம் கொடுக்கும். 1 மாசம் கொடுத்தா தமிழ்நாடே சரி பண்ணிடுறேன். அப்படியே தைலாபுரம் தோட்டம் பூரா பூவும் பழங்களும் கொத்து கொத்தா தொங்குறதுக்கு பதிலா கொத்து கொத்தா சூட்கேஸா பலாயிரம் கோடிக்கான பணங்கள் விழுந்துடும். 1 மாசத்துல இவர்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்தா. 1 மாசம் முதலமைச்சர் பதவி கொடுத்தா போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாராம். எங்க தளபதி விட எங்க தளபதி விட ஒரு நிர்வாகமா உங்களுக்கு எல்லாம்? ஒரு பக்கம் அந்த அண்ணாமலை அரசு அதிகாரிகளை மிரட்டுறாங்க, திமுக யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு 6 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல அரசியல் பண்றாங்க சார். போயிட்டு அங்க போய் இதுல போய் அரசியல் பண்றாங்க. இதுல போய் அரசியல் பண்றாங்க. அங்க போய் இவரு தமிழக வெற்றி கழகமா, தமிழக முன்னேற்ற கழகம், நம்ம நடிகர் விஜய், ஆமா, அவரு போனாரு. போட்டோம், தப்பு இல்லை. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. அது ஆரம்பிச்சது அன்னைக்கோட சரி, இன்னைக்கு அதோ போகிறாரு அவர் பாக்குறதுக்கு. சரி, போட்டோம், தப்பு இல்லை. இவனுங்க ஒரு 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 அவங்களே குடிச்சிட்டு பலர் இறந்துட்டாங்க, சாக கெடுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அண்ணன் மாசு அவர்கள் ஒரு வேதனையோட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். கஷ்டப்பட்டு ஒருத்தன் சாக கடந்தா அவனை வந்துட்டு அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை குணப்படுத்தி வீட்டுக்கு அமிச்சோம். வீட்டுக்கு போனவன் என்ன பண்ணானா, ஸ்டாக் வச்சிருந்தான் பாருங்க, பழைய சாராயம். அது திரும்பி எடுத்து குடிச்சிட்டு வயிற்றுலையும் திரும்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறானா. இன்னும் விழிப்புணர்வே இல்லையே. அவ்வளவு வேதனையா இருக்கும்போது ஒரு நடிகர் விஜய் போறாரு. போனோடனே ஃபுல் கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. நடிகர் இல்ல, பெரிய ஸ்டார் இல்ல, ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகர் இல்ல. கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. வரார். இவர் வரும்போது நீங்க சோசியல் மீடியால பாத்துருக்கலாம், வைரலா போகுது ஒரு வீடியோ. உடனே அவர் ரசிகர் மன்றம், அவர் கூட வந்த ஒரு ஆளு, அந்த அம்மா, அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் படுத்துனுக்கிறாரு. ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்காங்க, மூச்சு வாங்க முடியாம கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அவங்க விஜய் கிட்ட அந்த பெட்டு கிட்ட கூட்டு வராங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஷூட்டிங் தானே, ரெடி பண்ணிட்டு உடனே அவரு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, விஜய் வராரு, காலில் விழுந்து அழுவு, காலில் விழு. அப்படியே நிக்குது. இவன் காலில் விழு. புது பாட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, நடிகர் தனுஷ், கொக்கிக்குமார்னு பேரு. அதுல வில்லனுக்கு அவருக்கு தகராறு ஆயிட்டு வில்லன்கிட்ட போவார். வில்லன் தெரியும் அவரை எழும்பூர் பகுதி செயலர் ஆகிட்டு, காலில் விழு குமாரு, காலில் விழுன்னு வில்லனே சொல்லுவான். குமாரு காலில் விழு, அப்பதான் எல்லாரும் பார்த்தா எனக்கு மரியாதை இருக்கும்னு வலுக்கட்டாயமா தனுஷ் அந்த வில்லன் காலில் விழ வைப்பான். அந்த மாதிரி இந்த விஜய் ரசிகர் மன்ற சார்ந்த பொம்பளை பாவம், அது பாவமா அழுது, அது சாப்பிச்சோ இல்லையோ, அவங்க வீட்டுல அவங்க புருஷனோ அவங்க பிள்ளையோ யாரோ பெட்ல படுத்து வராங்க, அழுது
அதை காலில் உழுக்கு, அது போய் காலில் விழுந்து உடனே விஜய் அப்படியே இவர் எம்ஜிஆர் நடிகர் விஜய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சுன்னு அதை அப்படியே பேப்பர் எல்லாம் போட்டு எடுக்காங்க. இதெல்லாம் அரசியலையா? உன்னால் முடிஞ்ச எதனா உதவி பண்ணிட்டு போ. இதெல்லாம் அரசியலா? சோ இதெல்லாம் அரசியல் பண்றாங்க சார். இதெல்லாம் அரசியல் பண்றாங்க. ஆனா தன் குடும்பத்தில், நான் சொன்னனே துவக்கத்துல, தன் குடும்பத்தில் ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டு விட்டால் எந்த அளவுக்கு வேதனையோடு இருப்பாரோ அந்த அளவுக்கு வேதனையோடு முதலமைச்சர் தளபதி இருக்கிறார். முதலமைச்சர் தளபதி இருக்கிறார். அவங்களுக்கு என்ன ஆனாலும் இனிமே சாராயம் என்று தமிழ்நாட்டில் எங்க இருக்கக்கூடாதுன்றதுனால அவர் அதுக்கு சபதம் ஏற்று இன்னைக்காக அதுக்காக வந்து அவர் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மீட்டிங்கு, எஸ்பி மீட்டிங்கு, கலால் அதிகாரிகளை கூப்பிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ரைடு. அவன் கள்ளச்சாராயம் காசுனா எப்படி இருந்தாலும் அவன் காசினே தான் இருப்பான். அவன் மேல 3 குண்டாஸ் 4 குண்டாஸ் ஜெயிலுக்கு வரான். ஜெயில இருந்து போகாமதே சொல்லிட்டு போறான். போன உடனே முதல்ல பேரல் போட்டான். அவனுக்கு குலத்தொழில், அவனுக்கு வேற தெரியும் தெரியாது. அது அவனுக்கு குலத்தொழில். அதனாலதான் இன்னைக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஈரோடு முத்துசாமி அவர்கள் இந்த சாராயம் காசுறதையோ போலி மதுபான பாட்டில் வைக்கிறதோ விட்டுட்டா நீங்க மறுவாழ்வு, நீங்க தொழில் தொடங்குறதுக்கு அரசாங்க சார்பா 50,000 கொடுக்கும்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருக்காரு. எனவே இதுல அரசியல் பண்றது, இதுல மலிவான அரசியல் பண்றது, இதுல மலிவான அரசியல் பண்றது. சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியில் அவர் போகிறார், அந்தார் போகிறார், காரத்தின் அச்சு அமைச்சுக்கிறாங்க இங்க வராதுன்னு சொல்லி. சோ எல்லாமே இதுல பாலிடிக்ஸ். ஒரு பக்கம் அன்புமணி முதலமைச்சர் பதவி என்ன கூட நான் சரி பண்ணிடுறேன்னு அவர் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பாம்பாட்டி மாதிரி இப்படியே ஆட்டி அது ஏதோ ஒரு டேப் ஒன்று எடுத்துக்கணும். அதுல இங்க பாரு இந்த வீட்டுல எங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பாரு, இங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பாருங்க, சின்ன பசங்க எல்கேஜி பசங்க மாதிரி ஒரு பக்கம் அந்த ஆளு, ஒரு பக்கம் இந்த அண்ணாமலை. எனவே இதுல எல்லாமே ஒரு பக்கம் நடிகர் விஜய் ஆள் விட்டு காலில் கூட சொல்றான் அந்த ஆளு. எனவே இதுல எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஆனா இது உணர்வுபூர்வமா உண்மையிலே இதனால வந்து வேதனையோடு இருக்குது யாருன்னு கேட்டா நம்ம தலைவர் தளபதி தான். இன்னைக்கு சட்டமன்றத்துல இது குறித்து விவாதம் வருது. இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லி எல்லாரும் பேச வர்றாங்க. எல்லாரும் தன் கருத்தை சொல்றாங்க. திமுகவின் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கொங்குநாடு மக்கள் கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஜவஹர்லா, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் தலைவர் செல்வ துறந்தக எல்லாரும் பேசுறாங்க. அந்த நேரத்துல இது குறித்து பேசுற நேரத்துல அதிமுக வெளிநாடு எடப்பாடி பழனிசாமி வெளியே போயாச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவரோட முறையில் நீதான முக்கியமா பேசணும்னு எவ்வளவு நேரம் பேசாலும் உனக்கு டைம் கொடுக்க போறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல இந்த கள்ளக்குறிச்சியில மது அறிந்து விட்டு இறந்து போனார்களே அந்த சம்பவம் குறித்து கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும், அது குறித்து அந்த விவாதம் நடைபெறப்படும். அந்த விவாதத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. இப்ப யாரு ஓடி ஒழிஞ்சது நீ எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் சொன்னாங்க, முதலமைச்சர் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த யோகிதை இல்லை. ஜெயலலிதா சசிகலா காலிலே விழுந்த, சசிகலா கால் போட்ட பிச்சையால் 4 வருடங்கள் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி கிடையாது. ஓடி ஒளியாத நீங்க தான் இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிங்க. ஏன் அந்த விவாதத்துல கலந்துக்கல? கேன் யூ ஆன்சர்? ஏன் நான் விவாதத்துல பேசும்போது ராஜினாமா பண்ணுன்னு கேட்டா எதிர்க்க இருக்கிற திமுக உறுப்பினர் கேட்பாங்க, உன் ஆட்சியில கொத்தா எத்தனை பேர் நீ முதலமைச்சர் சாராயம் குடிச்சாங்க, நீ ரிசைன் பண்ணியா? இல்ல உங்க அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது எத்தனை பேர் சாராயம் குடிச்சாங்க, ரிசைன் பண்ணியா? மோடி சொந்த ஒரு குஜராத்ல ஆயிரக்கணக்கான பேர் ஒரு ஸ்திரி இறந்துட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்ச விஷயம் வெளியே வரல. சமீபத்துல சொன்னாங்களே 100 பேர் இறந்து போனாங்கன்னு. அந்த குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்தாரா? இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலமும் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு கொத்தாக இறந்து போனார்கள். எந்த மாநில முதலமைச்சர் ராஜினாமா செய்தார்? ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியை பார்த்து ராஜினாமா செய்ய சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஜெயலலிதா கால் போட்ட பிச்சையால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 50 ஆண்டு காலம் உழைத்து 10 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்து உழைப்பால் இன்றைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தளபதியை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் தான் சொல்றேனே, இந்த பதிவிலே சொல்றேன். இன்னும் 2 வருஷத்துல 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் திமுக தனி பெரும்பான்மையோட அமோகமா ஜெயிக்கும். இப்ப இருக்கிற இந்த மெஜாரிட்டியா ஜெயிக்கும். மீண்டும் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வருவார். முடிஞ்சா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராவாங்க. எனவே இதை வச்சு அரசியல் பண்றது ஒரு மலிவான அரசியல், ஒரு மலிவான அரசியல். இதை எதிர்கொள்வார் தளபதி. எனவே நான் இப்பயும் சொல்றேன், ரொம்ப மன வருத்தங்க, ரொம்ப மன வருத்தமான விஷயம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு அரசியல் பண்ணி ஒரு மலிவான அரசியல் பண்றதுனாலதான் இந்த பதிவை தவிர இதை நியாயப்படுத்தி பேசலைங்க. அதிகாரிகள் குறை சொல்லல,
பொதுவா போலீஸ் வந்து இந்த சாராய வியாபாரிகள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். 99% அவங்க என்னதான் அரெஸ்ட் பண்ணாலும் இங்க எடுத்தா 10 நாள், ஒரு 2 மாசம் அமைதியா இருப்பான். திரும்பி அங்க ஒரு இடத்துல பேரல் போடுவான். எங்க ஊர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்துல பேரணாம்பட்டுல பங்களாமூடுன்னு இடம் இருக்குதுங்க. 100 வருஷமா குளத்தொழிலே சாராயம் காய்ச்சி தான். வீரப்பங்காடு மாதிரி இருக்கும். போலீஸ் அங்க எவ்வளவோ சுத்தி சென்ட்ரல் போலீஸ் எல்லாம் கூட வந்துச்சு. மிலிட்டரி தான் வரல. அவங்களை எவ்வளவோ அரெஸ்ட் பண்ணி எத்தனையோ குண்டா போட்டாலும் எங்கன்னா காட்டுல போய் சாராயம் காய்ச்சி ஃபர்ஸ்ட் வந்துடுவான். அப்புறம் எடுத்து விற்பான். சோ சாராயம் காசுறவன அதான் நீ முதலமைச்சர் பேசியிருக்காரு. எவனா இருந்தாலும் 5 மாசம் தொடர்ந்து அவனை தூக்கி உள்ள போட்டு குண்டாஸ்ல போட்டு இன்னொன்னும் பண்ணலாம். என்ன தெரியுமா? இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இது பாருங்க, எடுத்து பூரா சாராய பேர் மேல போடலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா இவங்கிட்ட குச்சி பலர் சாவுறாங்க. ஆட்சிக்கும் கெட்ட பேர். பெண்டிங் கேஸ் குண்டாஸ் மட்டும் இல்ல, பெண்டிங் கேஸ் தூக்கி பூரா சாராய பேர் மேல பண்ணாங்க. போதையர்ல அவன் என்னவோ மெத்தடாலோ என்னவோ சொல்றாங்க அந்த பேரு. அத்தவன் அதிகமா கலந்துடுறான். உனக்கு போதை ஏறணும்னு. இதுல என்ன சதி நடந்துச்சுன்னு தெரியல. ஓப்பனா என்னால பேச முடியல. இதுல பல சதிகள் நடந்திருக்கு. அந்த தமிழா பாண்டியன்னு ஒருத்தர் யூடியூப்ல பேசுறாரு. இந்த விஷயம் கொஞ்சம் இந்த விஷயம் அண்ணா இந்த விஷயம் குறித்து அந்த ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னார். அதை என்னால சொல்ல முடியல. நீங்க முடிஞ்சா தமிழா பாண்டியன் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் பேசுங்க பாருங்க. அந்த சொன்ன கருத்து கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருந்துச்சு. அதுல இதுல ஒரு பெரிய சதியும் நடந்திருக்குது. நீங்க இந்த சாராயத்தை குச்சி உன் குடும்பத்தின் ரோட்டு நிறுத்துற, ஆட்சிக்கும் கெட்ட பேர், பல பிரச்சனை. ஏன் சாராயம் குடிக்கிற? குடும்பத்தை ஏன் நடுரோட்டில் நிறுத்துற? இப்ப பூரண மதுவில கொண்டா இந்த நாடு என்ன இதை கொஞ்சம் யோசிங்க. இந்தியா ஃபுல்லா டாஸ்மாக் கிடக்குது. காந்தி சாப்பிடுது விற்கும் போதே நீ கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறான்னா இனி டாஸ்மாக் கடை இல்ல பூரண மதுவில கொண்டு வந்துட்டா இந்த நாடு என்ன ஆகும்? பூரண மதுவிலக்குன்னு வாய்க்கிலேயே பேசுறாங்கன்னு அவங்களுக்கு சொல்றேன். டாஸ்மாக்ல வாங்கி குடி, காலையில வேணும்னா வாங்கி வீட்டுல வச்சுக்கோ. ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிற? எனவே இந்த கள்ளச்சாராயத்தை தலைவர் தளபதி அவர்கள் முழுமையாக ஒழிப்பார். அதுக்கான பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு மலிவான அரசியல் நான் பண்ணா இதெல்லாம் எடுபடாது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், இந்த பதிவுல எங்க தலைவர் தளபதி ராஜினாமா பண்ண சொல்லி ராஜினாமா பண்ணிட்டா நீ வந்துருவியா? நீயே ஜெயிக்க மாட்ட. 2026 மீண்டும் திமுக தான் ஆட்சி. மீண்டும் எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் வருவார் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தையும் போதைப் பொருட்களையும் இனி தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கலும் இல்லாத அளவுக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஒழித்து காட்டுவார் என்பதை அந்த பதிவை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும். அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழ